கனடாவில் சம்மர் டைமில் எல்லாரும் அட்லீஸ்ட் ஒரு டைம் ஆகுது இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு வந்திருப்பாங்கங்க. நாங்களும் அதே மாதிரி ஒரு பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி பிக்கிங். இங்கே வந்துட்டு ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி ப்ளஸ் வெஜிடபிள்ஸ்லாம் நிறையா வந்துருக்கும். நம்ம வந்து ஃப்ரீயாகவே பிக் பண்ணிக்கலாம். உள்ளே போகிறக்கு இந்த ஃபார்முக்குள்ளே போகிறக்கு என்ட்ரி ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஆனால் நம்ம வந்து இந்த மாதிரி நமக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த பாக்ஸில் நம்ம கொண்டு போகிற பாக்ஸில் அங்கேருந்து ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ்லாம் பொறிச்சு அதில் வந்து நம்ம மார்க்கெட்டில் இருக்கிறத விட வந்து ஒரு கொஞ்சம் குறைஞ்ச விலையிலே நமக்கு வந்து இங்கே கிடைக்கும். ப்ளஸ் ஃப்ரெஷ்ஷாகவும் ஹெல்தி ஆர்கானிக்காக இருக்கும். இங்கே இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என் பையனுக்கு ரொம்பவுமே புதுசாக இருந்தது. நம்ம ஊரில் விவசாயத்தையே பார்க்காத என் பையன் இங்கே வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸில் எப்படி வந்து ஆர்கானிக்காக வந்து போடுறாங்க, செடியெல்லாம் எப்படி வளர்ந்துருக்கு, அதுலேருந்து எப்படி வந்து ஃபார்மிங்லேருந்து கொண்டு போய் சேல்ஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எல்லாமே டீட்டெயில்டாக அங்கே வந்து கொடுத்துருந்தாங்கங்க. அங்கே வந்து எல்லாமே அவ்வளோ ஃப்ரெஷ் அண்ட் சூப்பராக இருந்தது. என் பையன் ரொம்பவுமே வந்து என்ஜாய் பண்ணால். அங்கே ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. நிறையா அப்பப்போவே வந்து பறிக்க பறிக்க சாப்பிட்டவும் செஞ்சாங்க. அந்த வெஜிடபிள்ஸில் சாப்பாடு செஞ்சு ரொம்ப ஃப்ரெஷ் அண்ட் டேஸ்டியாகவும் இருந்ததுங்க. நம்ம ஒரு மண் வாசத்தை மறுபடியும் பார்த்த மாதிரி ஒரு மன திருப்தியோடு இருந்தது.